ஒரு பக்கம் டிடி தினகரன், இன்னொரு பக்கம் பிரேமலதா. சிதையும் அதிமுகவின் கூட்டணி கணக்கு என்ன நடக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். 2026 சட்டமன்ற தேர்தலையொட்டி அதிமுக அப்புறம் திமுக பிரதான கட்சிகளாக இருக்கக்கூடிய அதிமுக திமுக தீவிரமாக கூட்டணி குறித்தோ அல்லது தேர்தல் வியூகம் குறித்து இப்போவே ரொம்ப பரபரப்பாக செயல்பட தொடங்கிட்டாங்க. அதிமுக கூட்டணியில் எப்படியாவது தேசிய முற்போக்கு திராவிட கழகம், அதாவது தேமுதிகவை கொண்டு வரணும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி விரும்புகிறார். மூப்பனாருடைய நினைவு தின நிகழ்ச்சியில் எடப்பாடி பழனிசாமியோடு எல்கே சுதீஷும் கலந்து கொண்ட நிலையில் கூட்டணி சுமூகமாக அமையும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்பட்டது. இந்த நிலையில் தான் எடப்பாடி பழனிசாமி துரோகம் பண்ணிட்டார் அப்படின்னு தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பேசியிருப்பது கூட்டணி முறிவு, கூட்டணிக்கான வாய்ப்பே இல்லை அதிமுகவோட தேமுதிக அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாகி இருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தல் எடப்பாடி, ஸ்டாலின் அப்படின்னு இரண்டு தலைவர்களுக்கு மிக முக்கியமானதாக பார்க்கப்படுது. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி தன் மீதான தொடர் தோல்விக்கு விமர்சனங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் நெருக்கடி இருக்கு. இரண்டாவதாக தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் இதுவரை அடுத்தடுத்து 2 முறை திமுக ஆட்சி அமைந்தது கிடையாது. அந்த குறையை போக்கணும் அப்படின்னு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தீவிரமாக திமுகவும் காய் நகர்த்திக்கிட்டு வராங்க. அப்படிங்கிறதுனால ரெண்டு தரப்புக்கும் திமுக அதிமுகவுக்கு மிக முக்கியமான தேர்தலாக இது பார்க்கப்படுது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கூட்டணி கட்சிகள் இல்லாமல் பிரதான கட்சிகளான அதிமுக திமுக வெற்றி பெற முடியாது அப்படிங்கிற நிலை இருக்குது. திமுக பொறுத்த வரைக்கும் அந்த கட்சியினுடைய கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. 2019 தேர்தலுக்கு முன்னாடி திமுக கூட்டணி உருவான நிலையில் அதிலிருந்து கட்சிகள் இப்போ வரைக்கும் அப்படியே தொடர்றாங்க, விலகலை. காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், மனிதநேய மக்கள் கட்சி, முஸ்லீம் லீக், கொங்கு மக்கள் தேசிய கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சி மற்றும் சில அமைப்புகள்லாம் திமுக கூட்டணியோட பலமாக இருக்காங்க, உறுதியாக இருக்காங்க. இன்னொரு பக்கம் அதிமுக கூட்டணி அப்படின்னு பார்த்தோன்னா வலுவானதாக இருக்குமா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. பாஜக அதிமுக கூட்டணி அதிகாரப்பூர்வமாக அமைந்திருக்கும் நிலையில் பாஜகவோடு கடந்த காலங்களில் கூட்டணி அமைத்திருந்த ஜி.கே. வாசனுடைய தமிழ் மாநில காங்கிரஸ், பாரிவேந்தருடைய இந்திய ஜனநாயக கட்சி, ஜான் பாண்டியனுடைய மக்கள் முன்னேற்ற கழகம், கிருஷ்ணசாமியுடைய புதிய தமிழகம் உள்ளிட்ட கட்சிகள் சேரலாம் அப்படின்னு சொல்லப்படுது. பாமகவும் அதிமுக கூட்டணிக்கு வரலாம் அப்படின்னு சொல்லப்படுது. 2024 மக்களவைத் தேர்தலில் அதிமுக தேமுதிக கூட்டணி இருந்தாங்க. ஆனால் அதுக்கு பிறகு நடந்த மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தலில் எம்பி சீட் எங்களுக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லி தேமுதிக அதிருப்தி அடைந்தாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதற்கு சம்மதிக்கவே இல்லை, அவங்க கொடுப்போன்னு சொல்லவே இல்லை அப்படின்லாம் சொல்லிட்டார். இதனால் அதிர்ச்சி அடைந்த பிரேமலதா விஜயகாந்த் கிட்டத்தட்ட அதிமுக கூட்டணியை விட்டு விலகிவிட்டதாகவே சொல்லப்படுது. திமுகவோட மறைமுக கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வந்ததாக கூட தகவலும் வெளியாகுது தேமுதிக. இப்போது பிரேமலதாவின் பேச்சு அப்படிங்கிறது இன்னும் பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கு. மாநிலங்களவை சீட்டு தரதா கடிதம் கொடுத்தாரு, ஆனால் அரசியல் நாகரிகம் கருதி அந்த கடிதத்தை நாங்கள் வெளியிடலை அப்படின்னு பேசியிருக்காங்க பிரேமலதா. இந்த பேச்சு தேமுதிக அதிமுக மற்றும் பாஜகவினர் இடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒரு வலுவான கூட்டணி அமைக்கலாம் அப்படின்னு திட்டம் போட்டிருந்த பாஜக அதிமுக தலைவர்கள் எல்லாமே பிரேமலதாவுடைய பேச்சாலே இப்போ அதிர்ச்சி அடைந்திருக்காங்க. அதனால் திமுகவுடன் தேமுதிக ரகசிய கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் எல்கே சுதீஷை அனுப்பியது 2 தரப்பிலும் பேரம் பேசுவதற்காக தான் அப்படின்னும் ஒரு கருத்துக்கள்லாம் உறுதிப்படுத்தாத தகவல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. கடந்த காலங்களில் தேமுதிக இதே மாதிரி தான் அதிமுக திமுக அப்படின்னு கடைசி நேரம் வரை பேச்சுவார்த்தை நடத்தி வந்ததாக குற்றம் சாட்டப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. இதனால் வரக்கூடிய தேர்தலில் அதிமுகவுடன் தேமுதிக கூட்டணி சேருமா அப்படிங்கிற கேள்வி இப்போ வரைக்கும் எழுந்திருக்கு. அவங்க மாநாடு நடத்த போகிறாங்க, அந்த மாநாட்டை நாங்கள் அறிவிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, யாரோட கூட்டணி அப்படின்னு. திரும்பவும் அதிமுக பாஜக கூட்டணி ஏற்பட்டதால் டிடி தினகரன் முக்கியத்துவத்தை இழந்து விட்டதாகவும் எந்த கட்சி நிகழ்வுக்கும் அழைக்கப்படாமல் புறக்கணிக்கப்படுவதாகவும் அமமுக தொண்டர்கள் அதிருப்தியில் இருக்காங்க. இப்போ பிரேமலதா தேமுதிகவை பற்றி பேசணும், அவங்க அதிமுகவோட இப்போ வரைக்கும் இல்லைங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி முதுகில் குத்தி விட்டாரெல்லாம் இப்போ பேசியிருக்காங்க. அப்போது வாய்ப்பே ரொம்ப ரொம்ப குறையுன்னு பார்க்கப்படுது. இப்போ தினகரன் பக்கம் நம்ம வந்தோம் அப்படின்னா 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். அதிமுக பாஜக கூட்டணி அமைந்த பிறகு தமிழகத்திற்கு வந்த பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் அமித்ஷாவை சந்திக்க ஓபிஎஸ் மற்றும் தினகரனுக்கு நேரம் கொடுக்கல. அதே போல் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் நடைபெறக்கூடிய எந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் ஓபிஎஸ் மற்றும் டிடி தினகரனுக்கு அழைப்பு விடுக்காமல் இருந்தது. இதை தொடர்ந்து தான் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறேன் அப்படின்னு ஓபிஎஸ் அறிவிச்சிட்டார். அப்போது பேசிய தினகரன் ஓபிஎஸ் இந்த முடிவை எடுத்தது எனக்கு வருத்தம் தான் அப்படின்னு சொல்லியிருந்தார். இப்போ மூப்பனாருடைய நினைவு நாளில் தேசிய ஜனநாயக கூட்டணியை சேர்ந்த எல்லா தலைவர்களும் பங்கேற்ற நிலையில்
டிடி தினகரனுக்கு அழைப்பு கொடுக்கல. தேமுதிக கூட கலந்துக்கிட்டாங்க, ஆனால் தினகரன் கலந்துக்கல, அழைப்பு கொடுக்கல அப்படின்னு சொல்லப்படுது. இதையெல்லாம் மனசில் வச்சு தான் 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜய் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார் அப்படின்னு அந்த கதவை டிடி தினகரன் திறந்து வைத்திருக்கார் அப்படின்னு நிர்வாகிகள்லாம் சொல்கிறாங்க. இப்போது டிடி தினகரன் தொண்டர்களுடைய கருத்துக்களை பரிசீலித்து வருவதாக கூட சொல்லப்படுது. என்ன முடிவு டிடி தினகரன் எடுக்க போகிறார் அப்படிங்கிறது நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஏன்னா நான் என்டிஏல இருக்கனாங்கிறது நயனா நாகேந்திரன் சொல்லணும் அப்படிங்கிறாரு. அப்போ அவர் டிடி தினகரனுக்கே சந்தேகமாக இருக்குது நடக்கக்கூடிய நிகழ்வு பார்க்கும்போது. நயனா நாகேந்திரன் கண்டிப்பாக இருக்காரு, தினகரன் என்டி கூட்டணியில் தான் இருக்காருன்னு சொல்கிறாரு. ஆனால் போயிட்டு இருக்க அந்த பேச்சுவார்த்தைகள் பொறுத்த வரைக்கும், செயல்பாடுகள் பொறுத்த வரைக்கும் அமமுக தொண்டர்கள் ரொம்ப அதிருப்தியில் இருக்காங்க. தினகரன் அதிமுக பாஜக அடங்கிய கூட்டணிக்குள்ளே போகக்கூடாது அப்படின்னு அமமுக தொண்டர்கள்லாம் உறுதியாக இருக்காங்க, அதிருப்தியில் இருக்காங்க. அதனால் டிடி தினகரன் விஜய் பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.